ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் வி. சி. சந்திரகுமாரை ஆதரித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஈரோடு ராஜாஜிபுரம், RKV நகர், திருநகர் காலனி, மூலப்பட்டறை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தமிழக வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் ஆகியோர் வாக்கு சேகரித்தனர். அப்போது அங்கிருந்த மாற்றுத்திறனாளியான முதிய பெண்மணி ஒருவர் அவர்களை ஆரத்தி எடுத்து வரவேற்க காத்திருந்தார். தகவல் அறிந்த அமைச்சர் முத்துசாமியும் முத்தரசனும் அவர் அருகே சென்றனர். அவர்களை ஆரத்தி எடுத்து வரவேற்று அந்த பெண்மணி தனக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகையின் மூலம் மாதம் 1000 ரூபாய் வருவதாக நிகழ்ச்சியுடன் தெரிவித்தார். தொடர்ந்து சுமார் 20 கிலோமீட்டர் அளவிற்கு அவர்கள் நடந்தே சென்று வாக்கு சேகரித்தனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் முத்தரசன் பேசும்பொழுது, பட்டியலினத்தை சேர்ந்த ஒருவர் முதல்வராக வர வேண்டும் என்று ஆளுநர் ரவி கூறியிருப்பது வரவேற்கத்தக்க ஒன்று என்றும், பெரியார் குறித்து பேசி சீமான் தன்னை பெரிய தலைவராக காட்டிக்கொள்ள முயற்சிக்கிறார் என்றும் கருத்து தெரிவித்தார். இந்த வாக்கு சேகரிப்பில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். முஸ்லீம் மெடிசன் இருக்கும், அதுக்காக வெயிட்டிங். கொஞ்சம் ரெண்டு பக்கம் நிக்கிறாங்க, கொஞ்சம் மறைக்காம வாங்க. இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு ஒரு அறிவிப்பு. 3 மாதங்களுக்கு ரெண்டு சைடு தயவு செஞ்சு முன்னாடி வராங்க. ஓட்டு கேட்டு மாண்புமிகு நம்முடைய நிர்வாகிகள் உதயசூரியன் தினத்தில் ஓட்டு கேட்டு வருகிற நம்முடைய அமைச்சர் முன்னாடி உதயசூரியன் தினத்தில் ஓட்டு கேட்டு ஈரோடு பாராளுமன்ற தொகுதியுடைய திமுக MP